மொபைல் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வாட்ஸ்அப்பு. யாராவது என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ஸ்டேட்டஸ். மற்றவங்க என்னென்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னு எல்லாரோட ஸ்டேட்டஸும் பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க ஆசைப்படுவோம். அந்த ஸ்டேட்டஸு எல்லா ஸ்டேட்டஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. மற்றவங்களோட காப்பி அடிக்கிறத விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட்டஸ் வச்சா அதுக்கு மற்றவங்க வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யாருமே வைக்க முடியாத, இல்லை யாருக்குமே சில பேருக்கு தெரியாத ஸ்டேட்டஸ் வைக்கிற ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணலாம். இது எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க தந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஆசை நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் என்னென்னா, ஸ்டேட்டஸ் ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் சின்ன பேசிக் செட்டிங் தான். இந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல 3 டாட் இருக்கும். இந்த டாட்டை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்க ஸ்டேட்டஸை இன்னொருத்தரையும் ஷேர் பண்ணலாம். இது எப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம். அந்த ஸ்டேட்டஸ் உங்கள் ஃப்ரெண்டு பார்ப்பாங்க, இந்த வீடியோ இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுறான்னு அனுப்போம். அந்த டைமில் நம்ம கேலரியில் போய் தேடி இருப்போம், இல்லை டெலிட் பண்ணிட்டுருப்போம். இதுக்கப்புறம் அது மாதிரி தேவையில்லை. யாருன்னா உங்ககிட்ட உங்கள் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஸ்டேட்டஸ் போய்ட்டு 3 டாட் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். திருப்பி 3 டாட் பட்டன் வரும். அப்போ கிளிக் பண்ணி ஷேர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸை டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணினா கீழே உங்களுக்கு எத்தனை பேர் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்காங்கன்னு தெரியும். அது இல்லாமல் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே 3 டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மை கான்டாக்ட் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்க எல்லாருமே உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹைட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் யுவர் கான்டாக்ட். நீங்கள் யாரன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னு எப்போவுமே அவங்க வந்து உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கவே முடியாது. இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம், சில பேர் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். அவங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ஒன்லி ஷேர் வித் அப்படின்னா நீங்கள் எதனா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னு இதை குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும்தான் உங்களோட கான்டாக்டில் இருக்கவங்க பார்க்கணும், அவங்கள மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகுதுன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிடுறேன். இந்த மேலே பார்த்தீங்கன்னா 4 ஐக்கான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் டீன் போட்டுறது டெக்ஸ்ட்டு, ஒரு ஃபேஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது ஸ்மைலி. அதுக்கப்புறமா ஃபோர்த் இருக்கிறது வந்து அண்டு. நீங்கள் எதனா பண்ணனா சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ எங்களை கேமராவில் நான் ஷூட் பண்ணல, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இந்த பின்னை சிம்பிள் பண்ணால் கலர்ஸ் மாறும். இப்போ டெக்ஸ்ட் இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு வேர்ட்ஸ் மட்டும் போடுறேன். வேர்ட் போட்டு இந்த ரைட்லேருந்து நீங்கள் கீழே இருக்கீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்சில் லெஃப்ட்லேருந்து நீங்கள் ரைட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபாண்ட்டு சேஞ்சர் க்ளீனாக தெரியும் பார்த்தீங்களா. இப்போ நான் 6 மட்டும் போடுறேன். போட்டுட்டு இந்த 2 கை வச்சு ஜூம் பண்ணலாம், ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். நான் ஒரு ஃபாண்ட் மட்டும் போட்டுறேன். இப்போது அதே மாதிரி ரைட்லேருந்து நான் கீழே கை இறக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஸ்க்ரீனில் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸு. இது மாதிரியும் நீங்கள் ஃபாண்ட்டு வச்சு கலக்கலாம். அது இல்லாமல் ஸ்மைல் எதனா வந்து ரெயினோட ஸ்மைல் எதனா போட்டுட்டு இன்னும் வந்து ஃபாண்ட்டை நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். இது மாதிரி போட்டு கூட நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். எல்லோரும் வைக்கிறத விட ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எங்கிட்ட ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பார்த்திங்கன்னா ஸ்டைலிஸ்ட் ஃபாண்ட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல போய்ட்டு இந்த இடத்துல என்ன தேவையோ அதை நான் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிப் போர்ட் இருக்கும். கிளிப் போட்டு காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து சேம் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஃபாண்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ அந்த கலரில் வரும். இது மாதிரி வச்சு நீங்கள் ஃபாண்ட்டை வச்சு கலக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டரை வச்சு. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜஸ்ட் எதனா ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஹோட்டலில் என்ன சாப்பிட்றோம், இல்லை வந்து நம்ம ஜிம்முக்கு போகிறோம், இல்லை பார்ட்டிக்கு போகிறோம்னா ஜஸ்ட் இதில் பார்த்து ஐஎம்என் ஹோட்டல் அனுப்பிச்சிடுவோம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஃபுட்டை நான் எப்படி வந்து டெக்கரேட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுவேன். நான் கீபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எதுனா ஒரு சிம்பிள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இது நான் ஒரு டின்னர் இப்போது இல்லை லஞ்சுன்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வேர்டாக டைப் பண்ணுறேன். சேம் அதுதான் ஒரு ஃபாண்ட்டாக டைப் பண்ண இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி வச்சோம் நம்ம வந்து லஞ்சு இல்லை எதனா ஃபோட்டோ எடுத்துருப்போம், டின்னர் சாப்பிட்ருப்போம், இல்லை ஷாப்பிங் போவோம். அந்த இடத்துல வந்து நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு எப்படி பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். மூவிங் எமோஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஸ்டேட்டஸ் வந்து எமோஜிலாம் ஸ்டேட்டஸில் ஆட் பண்ணுவோம். பட் அது மூவ் ஆகிற அனிமேஷனாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு. அந்த ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் பிளெயினாக கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகும் உங்களுக்கு பேக்ரவுண்டில். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பென்சில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அழுத்தி ஒரு 2 செகண்ட் போச்சுன்னா கலர்ஸ் மாறும். இதில் நான் எந்த கலர் வேணும்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் பென்சிலை பிடிச்சிடுறேன். பென்சிலோட ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வச்சு நான் ஸ்க்ரீனில் அழுத்தி பிடிச்சேன்னா எனக்கு கலர் மாறும். இப்போ இந்த கலரில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இல்லைனா அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சில அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். சிலது மூவ் ஆகலை, ஏன்னு தெரியல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மூவ் ஆகும். செகண்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் போகிறேன். அனிமேஷனில் போயிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா அழகாக மூவ் ஆகும். அப்படியே ரொட்டேட் பண்ணிடலாம். இது எதுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து யாரா ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது கூட ஒரு 5 செகண்டுக்கு அப்படியே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா ஜஸ்ட் பிக்சர் மாதிரி 2 செகண்டில் கிளிக் பண்ணுறோம். நம்ம அனிமேஷன் மூவ் பண்ணுறது காட்டணும்னா வீடியோ தான் எடுக்கணும். 5 செகண்டுக்கு பிளாங்கான வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணனா போதும், கலர்ஸ் வந்துடும். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் இதுவாகிடும். இப்போ இந்த இடத்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போது நீங்கள் இதை ஸ்டேட்டஸாக வைக்கும் போதும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வச்சோன்னா யாருன்னா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அழகாக மூவ் ஆகுது பாருங்கள் எல்லா ஐக்கானும். ஸோ அந்த சைடில் இருக்க ஸ்பைடர்ஸு, அப்புறம் கீழே அந்த ரோஸு, ப்ளஸ் ஹார்ட்டும் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பேர் தான் அனிமேஷன் எமோஜி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு வீடியோ வந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நிறைய வீடியோ வந்தால் கூட அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஜிஃபாக மாற்றலாம். என்கிட்ட ஒரு ஜிஃப் இருக்குது. நான் டேரெக்டாக ஒரு ஜிஃபை வச்சு நம்ம சும்மா எப்படி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரிங் டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சாலே போதும், சைடில் ஜிஃப்னு வரும். அப்படி ஜிஃப் கன்வெர்ட் பண்ணலாம். செகண்ட் இந்த ஜிஃப்லேயும் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல இமேஜ் போட்டுட்டு நம்ம எதுனா ஒன்று பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம ஏரோ மாதிரி போட்டுட்டு எமோஜி வைக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் மீம் கூட க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி வச்சு கூட யாருன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு அனிமேஷன், ஒரு ஜேபிஜி ஃபைல் இருக்குது, ஒரு அனிமேஷன் ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைல்ஸை பார்த்திங்கன்னா நம்ம எமோஜி ஆட் பண்ணி இது மாதிரி கூட நம்ம அப்லோட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூல். இப்போ இதில் இருக்க பிக்சரில் எதனா கொஞ்சம் க்ரியேட்டிவாக ப்ரஷ்ஷை மட்டும் வச்சு நம்ம என்ன பெயிண்ட் பண்ணுறது இல்லை ஸ்டிக்கர் பண்ணுறதுலாம் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஒன்று அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு பிக்சர் இருக்குது, சைடில் அந்த ப்ரஷ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டேன். ப்ரஷ் ஐக்கான் நல்லா பாருங்கள், இந்த மேலத்தில் ஒரு ஹோல் மாதிரி வரும் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே அப்பில் வந்து டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ணோடனே கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாகும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது பெரிய சைஸில் ஆகும். அதே மாதிரி நீங்கள் திருப்பியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் வந்து மேலே அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா கலர்ஸ் மாறும். இப்போ வந்து இந்த கலர்ஸ் எதனா ஒன்று வச்சுக்கிறேன். இந்த கலர் வச்சுட்டு இப்போ அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வந்து பென்சிலோட அந்த ஷேப் வேணும்னு காட்டுது. நான் இந்த சைஸ் வச்சுட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு பிக்சரில் இருக்குது, இந்த பிக்சரில் நான் இப்படி கிளிக் பண்ணி இப்படி பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து சேம் அதே வந்து கலர் எனக்கு வேறு கலர் இப்போ வேணும், அந்த கலரை கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ளூ கலரில் அதே மாதிரி பென்சிலோட சைஸ் என்னென்னா சின்னதாக வேணும்னு போடுறேன். இப்போ சின்னதாக வைக்கிறேன் இந்த இடத்துல பென்சில். ஜஸ்ட் ஒரு ட்ராயிங், நீங்கள் எதனா ஒரு ட்ராயிங் ரொம்ப வரைகிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னாலும் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ட்ராயிங் நான் வரைகிறேன், அவ்வளோதான். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் போட்டு இப்போ ரைட் டு லெஃப்ட் பண்ணி நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்படி வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலோட ஆப்ஷன்ஸ் தான் இது ரொம்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளே பண்ணதாக ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம பண்ண இதெல்லாம் பார்த்துங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க பார்க்குறேன். ஸோ இது வந்து பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது ப்ரஷ் டூலு. இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது. ஸ்டேட்டஸ்லேயே ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம். அது எப்படின்னா நீங்கள் என்ன ஒரு சினிமா தேட்டர் போகிறீங்க, இல்லைனா வேறு எதனா ஏர்போர்ட் போயிருப்பீங்க, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேஷன் காட்டுருவீங்களே, அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் எப்படி காட்டுமோ அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்லேயும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சர் வைக்கிறேன், இந்த ஏரோப்ளேன் வச்சுட்டு நான் வந்து ஐஎம்னு சொல்லிட்டு இந்த மேலே இருக்க சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எமோஜி சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் ஆப்ஷன் வரும். கரண்ட் டைம் அப்படியே உங்களுக்கு காட்டும். அந்த டைமும் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி இங்கேருந்து இப்படி போட்டுட்டு இப்போ திருப்பி எமர்ஜென்சி சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். லொக்கேஷன் கிளிக் பண்ணால் எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே இருக்குன்னு காட்டும். அந்த லொக்கேஷன் நீங்கள் அப்படியே டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஐஎம்இன் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கும் போதும் என்ன ஆகும்னா அவங்க அந்த ஸ்டேட்டஸில் லொக்கேஷன் டேக் கிளிக் பண்ணாங்கன்னா லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த லொக்கேஷன் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஈஸியாக காட்டலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லேயே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி யாருனா பார்த்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்கல, இந்த ஆஃபர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்டு. நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஹெச்டி பேக்ரவுண்ட் அப்படின்னு கூகுளில் போட்டாலே வரும். அது மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ரொட்டேட் பண்ணிடுறேன். அந்த பிக்சரை ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும். இந்த இடத்துல டன் கொடுத்துட்றேன். இப்போ பிக்சர் வந்துடுது. இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணும் போதும் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கூகுளில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து இது மாதிரி எந்த விஷயம் டைப் பண்ணுறதா இருந்தோ டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எமோஜியில் வந்து நிறைய எமோஜி வச்சிடுறேன். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி வச்சோம் நீங்கள் வந்து எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டெக்ஸ்ட்டு தான் இருக்குது. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். எமோஜிஸும் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன எமோஜிஸ் வரும். இது பேசிக்கு, அதனால் வந்து தான் நான் அந்த ஆப்ஷன் சொன்னேன். நீங்கள் வந்து கூகுள்லேருந்து என்ன பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ. அந்த வீடியோஸ் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.